தெனாலிராமன் மற்றும் அரசனின் பரிசு. விஜயநகரத்தின் புகழ்பெற்ற அரண்மனையில் ஒரு நாள் அரசன் கிருஷ்ணதேவராயர் தனது அமைச்சர்களோடு அமர்ந்திருந்தார். அந்த வேளையில் அவர் தன்னுடைய அறிவு விளையாட்டை தொடங்க நினைத்தார். அவர் சிரித்துக்கொண்டு தெனாலிராமனிடம் கூறினார், தெனாலிராமா, இன்று உனக்கு நான் ஒரு பெரிய பரிசு தர விரும்புகிறேன். ஆனால் அதற்கு நீ ஒரு சோதனையை தாண்ட வேண்டும். நேற்றிரவு நான் கனவில் உனக்கு ஒரு பொற்காசு பையை அளித்தேன். அதற்கான வரியை இப்போது அரசுக்கு கொடுக்க வேண்டும் என்றார் அரசர். அரசவையில் இருந்த அமைச்சர்கள், சிப்பாய்கள் அனைவரும் சிரித்தார்கள். யாரும் அரசருக்கு எதிராக பேச துணியவில்லை. அவர்கள் அனைவரும் தெனாலிராமன் என்ன சொல்லப் போகிறான் என்று ஆவலுடன் பார்த்தனர். தெனாலிராமன் சிரித்துக்கொண்டு சிறிது நேரம் சிந்தித்தான். உடனே எழுந்து நின்று சொன்னான், அரசே, நானும் நேற்று இரவு ஒரு கனவு கண்டேன். அந்த கனவில் உங்களை என் வீட்டுக்கு விருந்துக்கு அழைத்தேன். அப்போது உங்களுக்கு இனிப்புகளையும் சுவையான உணவுகளையும் கொடுத்தேன். எனவே அந்த விருந்தின் செலவை கொஞ்சம் நீங்கள் இப்போது எனக்கு கொடுக்க வேண்டும் என்றான் தெனாலி. அரசன் அதிர்ச்சியடைந்தார். அவர் சிரித்தபடி, அட, கனவில் நடந்ததை நிஜத்தில் எப்படி கொடுக்க முடியும் என்றார் அரசர். அதற்கு தெனாலிராமன் உடனே பதிலளித்தான், அப்படித்தான் அரசே, கனவில் கிடைத்த பொற்காசுக்கு நான் எப்படி நிஜத்தில் வரி செலுத்த முடியும் என்றான் தெனாலி. அந்த தருணத்தில் அரசன் நிமிர்ந்து சிரித்தார். அமைச்சர்களும் சபையில் இருந்தவர்களும் அனைவரும் தெனாலிராமனின் புத்திசாலித்தனத்துக்கு வியந்து கைத்தட்டினர். கிருஷ்ணதேவராயர் மகிழ்ச்சியுடன் சொன்னார், தெனாலிராமா, உன் அறிவும் நகைச்சுவையும் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. எனவே கனவில் அல்ல, இப்போது நிஜமாகவே உனக்கு ஒரு பொற்காசு பையை பரிசளிக்கிறேன் என்றான் அரசன். அரசனிடமிருந்து உண்மையான பரிசை பெற்ற தெனாலிராமன் நன்றி தெரிவித்தான். சிக்கல்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றை புத்திசாலித்தனத்தாலும் அமைதியான சிந்தனையாலும் சமாளிக்க வேண்டும்.